ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்தது வாழைப்பழம் பொட்டுக்கல்லையும் காட்டினா ஆமாங்க, அதை வச்சு தாங்க நான் இன்றைக்கி கேக் ரெசிபி செஞ்சேன். அவ்வளோ ஸ்பான்ஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சுங்க. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சின்ன பவுலில் நான் வந்து உடச்ச கடலைன்னு சொல்லலாம், பொட்டுக்கடலை அதை தாங்க எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி இதை மாதிரி சலித்து வச்சுக்கோங்க. சலிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட சலிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த பொட்டுக்கடலை உடையாதது உடஞ்சி மாவாகாதது இருக்கும். அதை வேஸ்ட்டும் பண்ண வேணாங்க. அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கும் போது அதை சேர்த்துக்கலாம். அதை நான் ஜலிச்சு வச்சுட்டேன். அப்புறம் நான் வந்து 2 வாழைப்பழத்தை இதை மாதிரி மிக்சி ஜாரில் நான் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 2 வாழைப்பழம் சேர்த்தாங்க. நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ நம்ம எல்லா அளவுமே அதே அந்த இதுலேயே நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம கரெக்டாக வரும். இப்போ இதில் வந்து நான் பொட்டுக்கடலை வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சம் உப்புங்க, அதையும் போட்டு நான் ஜலிச்சு வச்சுட்டேங்க. நமக்கு என்ன அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக அதையும் அதை சேர்த்துட்டு இப்போ நம்ம எதால் நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்தனோ அதாலே இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை அந்த பவுலாலே 3/4 கிளாஸ் எடுத்து அதால் 1/4 கிளாஸ் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் போட்டேன். அதே 1/4 கிளாஸ் காய்ச்சினா பசும்பால் ஆறின பாலுங்க. பசும்பால் எல்லாம் நம்ம எந்த பால் பாக்கெட் பாலாக இருந்தாலும் காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் நான் அதில் போட்டு எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ விஸ்கு வச்சுட்டுங்க நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து நான் வந்து கலந்து விட்றேன். கலக்கும் போதுங்க நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு திக்னஸ் வர்ற மாதிரி ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் நான் காய்ச்சி ஆறின பால் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வேணும்னா அதை கலந்துக்க வேண்டியதாங்க. நான் இதில் வந்து வாசனைக்கு வெண்ணிலா எசன்ஸ் போல் 1 ஸ்பூன் நெய் தாங்க போட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்குன்னா சேருங்க, இல்லை நெய் வேணால் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் பார்த்தேன் மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுங்க. இப்போ நான் ஆறின பசும்பால் வச்சுருந்தேன், அதுதாங்க திரும்பியும் சேர்த்தேன். நம்ம விஸ்கால மாவை எடுத்து பார்க்கும்போது நமக்கு அப்படியே கெட்டியாக விழாமல் மெலிசாக விழணுங்க. இப்பயுமே இன்னும் கொஞ்சம் திக்காக தெரிஞ்சுது எனக்கு. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த பாலையும் அதில் நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி நல்லா பிஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற லங்ஸ் எல்லாமே பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக பண்ணும்போது அதில் இருக்கிற லங்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மெலிசாகவும் விழுது, மாவுக்கு பதம் கரெக்டாக வந்துருச்சுங்க நமக்கு. இப்போ நான் கேக் வேக வைக்க போகிற டின்னில் ஃபஸ்ட்டு நெய் போட்டு ஃபுல்லாக நான் வந்து தடவி விட்டுடுறேங்க. அப்போ தாங்க நமக்கு வந்து ஒட்டிட்டு வராது கேக்கு. இது மாதிரி நெய் தடவினா தான் பட்டர் ஷீட்டு தான் போடணும்னு இல்லைங்க. இது மாதிரி நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் இல்லை பட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை மாதிரி கூட போட்டு நீங்கள் செய்யலாங்க. நமக்கு சூப்பராக வரும். இப்போ நெய் கலந்து வச்சதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த கேக் பட்டர் வந்து அதில் நான் சேர்த்துடுறேன். சேர்த்து ஃபுல்லாக நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற லங்ஸ்லாம் வெளியே போகிறதுக்கு நல்லா தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் இதெல்லாம் போயிட்டு நமக்கு சூப்பராக கேக் வந்து வெந்து வரும் நமக்கு. இப்போ பாருங்கள் நமக்கு எல்லாத்தையும் நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை மாதிரி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து என்ன நட்ஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி இதை மாதிரி பாதாம் தான் ஃப்ரெண்ட்ஸு டெக்கரேஷன் பண்ணேன். உங்கள்கிட்ட நட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இது கிடையாது. நான் பாதாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் பாதாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன். நீங்கள் முந்திரி இருந்தால் கூட இல்லை இருந்தாலும் கொடுங்க. இல்லை உங்கள்கிட்ட பாதாம் இருந்தாலும் இல்லை உங்கள்கிட்ட வேறு என்ன இருக்கும், வால்நட் கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு வானலில் ஹீட் பண்ணலான்னு சொல்லிட்டு உப்பு போட்டு இதை மாதிரி ஃபுல்லாக அதை நிலவி விட்டுட்டு நான் இதை மாதிரி கலவரன்னு சொல்லுவேன் எங்கள் ஊர் பக்கம். அதை போட்டு இப்போ மூடி ப்ரீ ஹீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சூடாகிடுது. இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்து அந்த கேக் பட்டரை இப்போ நான் அதில் வச்சு மூடிட்டு, ரொம்ப முக்கியம் அடுப்பு லோ ஃப்ளேம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக 35 நிமிஷம் ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு. இப்போ நான் ஒரு டூத் பிக் விட்டு நான் பார்க்குறேன். கேக் ரொம்பவே சூப்பராக நமக்கு ஒட்டாமல் வந்துடுது. டூத் பிக் தான் இல்லை, உங்கள்கிட்ட நைஃப் இருந்தாலும் பாருங்கள், இல்லைன்னா ஸ்பூன் இருந்தாலும் நீங்கள் விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நமக்கு கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வெளியே வச்சு ஆற வைக்க போகிறேன். ஆறின பிறகு நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் தான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு மைக்ரோவன் தான் தேவைன்னு இல்லை, இதை மாதிரி நம்ம வானலில் இல்லை குக்கரில் கூட நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஸ்பான்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இதை மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மைதா மாவில் தான் செய்யணும் இல்லை, ஒரு தடவை அதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை இதில் செஞ்சு கொடுங்க. ஏன்னா உடச்ச கடலைங்கிறது அவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது, உடம்புக்கு சக்தியாதுன்னு சொல்லுவாங்க. அது வாழைப்பழமும் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தான். அதனால் இதையும் நம்ம கலந்து செய்யும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நிறைய பிள்ளைங்க கேட்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி சாப்பிடும்போது நல்லா இதுவாக இருக்கும். இப்போ நான் பிரிச்சும் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பொலன்னு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது கேக் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லையும் டச் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.